ஆங்கில படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு எங்கே வந்தது உங்களுக்கு? இந்த நாட்டி பேர்னு ஒன்று பண்ணேன். ஆமாம். அது இந்த உஷா முத்துப்பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அப்புறம் எல்லா சில்ட்ரனை வச்சு இது ஒரு போயம்ஸ் மாதிரி அது மாதிரி பண்ணி அது ஒரு நல்ல ஹைதராபாத்லேருந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி தான். பட் ஹென்ரி மன்சீனி கிட்டே ஐ வாஸ் வெரி க்ளோஸ். அதுக்காக நான் போயிட்டு லால்குடிக்கிட்ட அரேஞ்ச் பண்ணினேன். அவர் போன ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் டிக்கெட்டை தொலைச்சிட்டோம், மரோமாமணியும் நானும். ஆம்ஸ்டர்டாமில் இதெல்லாம் திருடு போயிடுச்சு. அப்போது கடைசியில் அமெரிக்கா போன பிறகு அது தேடின்னு போனேன் யூனியனுக்கு ஹென்ரி மன்சீனி அவர் வரல, அவர் கம்போசிக்கு போயிட்டார் அப்படின்னாங்க. ஒரு அம்மா செரீனா வில்லியம்ஸ்னு அந்த அம்மா பேர். அந்த அம்மா உள்ளே கொண்டு போய் பேச வச்சுது. எல்லா கம்போசர்ஸ், ஸ்பட் மர்ஃபி, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஏன்னா என்ன பேசுறது பார்த்தேன், மனசில் உடனே ஒன்று தோணுச்சு. நம்முடைய ஒர்க் டைமிங்ஸ் பற்றி பேசுகிறேன். எப்படி ஒர்க் பண்ணுறோம், ரீரெக்கார்டிங் எப்படி அப்போயே பாஸ் பண்ணுறாங்க மியூசிக் டைரக்டர்ஸு. தேர் கேப்பபிள். அப்போயே பார்த்து ஓகே பண்ணி இப்படி பண்ணி சீக்கிரம் இப்படி ரிலீஸ் ஸ்டன் ஆகிட்டு கிளாப் பண்ணாங்க. அந்த மாதிரி அதை சில டைமில் இப்போ ஹென்ரி மன்சீனி எப்போதும் மறக்கிறதில்லை. பியூட்டிஃபுல் மூமெண்ட் டு மூமெண்ட்டு நிறைய சேஸ் எ க்ரூக்கட் ஷேடோ, அப்புறம் பிங்க் பேந்தர், அதுவே பெருசு. பிங்க் பேந்தர்லாம் ஆஸ்கர் அவார்டு